ஜனநாயகன் பட தயாரிப்பாளரை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்ததற்கு அதிமுக, அமமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். கர்நாடகத்தைச் சேர்ந்தவர் தமிழ்நாட்டின் உரிமைகளை எப்படி காப்பார் என அதிமுக கேள்வி. திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் போட்டியிட்டால் வெற்றி பெறுவார் என பெரும்பான்மை மக்கள் கருத்து. சத்தியம் தொலைக்காட்சியின் சர்வே முடிவில் தகவல். ஜனநாயகன் பட தயாரிப்பாளருக்கு அரசு பதவி வழங்கப்பட்டதற்கு தாவேக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கண்டனம். கர்நாடகாவைச் சேர்ந்தவரை எப்படி நியமிக்கலாம் என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. திரைப்படத்தை தயாரித்த ஒரே காரணத்திற்காக தமிழர் அல்லாத ஒருவரை அரசு பொறுப்பில் பணியமர்த்தி இருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என சீமான் கண்டனம். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிராக போராடும் நிலையில் கர்நாடகாவைச் சேர்ந்தவரே டெல்லிக்கான பிரதிநிதி என்பது வெட்கக்கேடு இல்லையா என காட்டமான கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழகம், புதுச்சேரி எம்எல்ஏக்களின் வெற்றியை எதிர்த்து 55 தேர்தல் வழக்குகள் தாக்கல். சிஎம் விஜய், உதயநிதி, அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, மரிய வில்சன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகள் விரைவில் விசாரணைக்கு வரும் என தகவல். எஃப்சிஆர்ஏ திருத்த மசோதா விவகாரத்தில் ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைந்து வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் வலியுறுத்தல். எல்லாரையும் தயவுசெய்து என்ன பண்ணணும்னா ஒரே அம்பர்லா கீழே கொண்டு வந்து நம்மளுடைய ஃபோர்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற்றணும். அப்படி ஒரு ஸ்டாண்டும் நம்ம எடுத்தாதான் இனிமே அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த ஆபரண தங்கம் விலை. காலையில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த நிலையில் மீண்டும் 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை இன்று ஒரே நாளில் கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 245 ரூபாய்க்கும், பார் வெள்ளி கிலோ 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனை. அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் விரைவில் அறிவிக்கப்படும். அனைத்து திட்டங்களும் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்படும் என அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவிப்பு. ஏவாவேலு வழக்குடன் கடந்த 5 ஆண்டுகளில் வெளிச்சத்துக்கு வந்த பல்வேறு ஊழல் விவகாரங்களை தாவேக அரசு விசாரிக்க வேண்டும். பிஜிஆர் எனர்ஜி ஊழல், ஊட்டச்சத்து கிட் ஊழல், பொங்கல் வேட்டி ஊழல் உள்ளிட்டவற்றையும் விசாரிக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். வஞ்சகம், சூழ்ச்சி நிறைந்த அரசியல் களத்தில் தாங்க முடியாத அவமானங்களையும் அவதூறுகளையும் சந்தித்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை. திமுக கூட்டணியில் இருந்தபோது கொச்சைப்படுத்தியவர்கள் தற்போது தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்ற போதிலும் இழிவாக விமர்சிப்பதாக வீடியோ வெளியீடு. பெங்களூரில் லிவ்-இன் உறவை தட்டி கேட்ட பெற்றோர் தங்கையை கொன்ற இளம்பெண் கைது. புதுச்சேரியில் தலைமறைவாக இருந்த பெண்ணின் காதலனும் கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழ்நாடு காங்கிரசின் அடுத்த தலைவர் யார்? காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று 5 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 102 டிகிரியும், திருத்தணியில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் பதிவு. நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்வு. சில்லறை கடைகளில் முட்டை விலை உயரும் அபாயம். தெலங்கானா
பீனாவில் லஞ்சம் வாங்கி பிடிபட்ட பெண் தாசில்தார் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம், தங்கம், வைர நகைகள் சிக்கின. வீடுகள், நிலங்களை வாங்கி குவித்தது அம்பலம். ராஜஸ்தான் மாநிலம் துங்கர்பூர் கிராமத்தில் புகார் அளிக்க முதியவர் முன் மேஜை மீது கால் வைத்து அமர்ந்த பெண் காவலர். ரீனா கார்க் என்பவரின் புகைப்படம் வைரலான நிலையில் பெண் காவலருக்கு குவியும் கண்டனம். துபாயில் ஏவுகணை அபாய எச்சரிக்கை திடீரென ஒலித்ததால் பொதுமக்கள் அச்சம். துபாய் முழுவதும் மொபைல் போன்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்த அதிகாரிகள். 47 லட்சம் சிறார்களின் டிக்டாக், யூடியூப் பக்கங்களை முடக்கியது இந்தோனேஷிய அரசு. நாட்டில் சமூக ஊடக கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து அதிரடி நடவடிக்கை. T20 போட்டிகளில் அதிவேகமாக 1000 ரன்கள் கடந்த இந்தியர்களில் அபிஷேக் சர்மா புதிய சாதனை. 528 பந்துகளில் 1000 ரன்களை கடந்து அபாரம்.